ஹெச்எல் கம்பெனி அவங்களோட இன்சைட் கம்பெனியா இருக்கிற அந்த குவாலிட்டி வால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமர்ஜர் பண்ண போறாங்கன்ற நியூஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ அதோட எஃபெக்டிவான டேட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதோட ரெக்கார்ட் டேட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன இதெல்லாம் டீடைலா வந்து பார்க்கலாம். ரெக்கார்ட் டேட்டா டிசம்பர் 5 அன்னைக்கு வச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து குவாலிட்டி வால்ஸ்ன்ற நிறுவனம் வந்து தனியா பிரிஞ்சு போயிடும். இங்க இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி கிட்ட இருந்து இது வந்து தனியா வந்து பாத்தீங்கன்னா செயல்படும். பட் ஆனாலும் இந்த கம்பெனியை ஸ்டேக் ஹோல்டரா வந்து இருக்க போது ஹெச்எல் கம்பெனி தான் வந்து இருப்பாங்க. சோ இது வந்து தனி கம்பெனியா வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து டிமர்ஜர் எஃபெக்டிவ் வந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பிசினஸ் வந்து தனியாக தான் செயல்பட ஆரம்பிக்கும். பட் ஆனா ஆஸ் ஷேர் ஹோல்டர் நமக்கான ரெக்கார்ட் டேட் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த டைம்ல இந்த குவாலிட்டி வால்ஸ் கம்பெனிக்காக இந்த டிமர்ஜருக்காக இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து லாஸ்ட் 5 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 13% ஹெச்எல் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா விழுந்துட்டு தான் இருக்கு. சோ பெருசா வந்து growth வந்து இல்ல. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியை அப்பயே வந்து ஓவர் பிரைஸ்டா வந்து மாத்திட்டாங்க. சோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் அதிகமா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால பெருசா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இல்ல. இதே மாதிரி தான் குவாலிட்டி வால்ஸ் கம்பெனி டிமர்ஜர் ஆகி போனாலுமே அதோட வேல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹை வேல்யூஷனா தான் இருக்கும் அப்படின்ற ரீசனால நம்ம வெயிட் பண்ணியா பார்ப்போம். ரெண்டுத்திலுமே கரெக்ஷன் நடந்தது அப்படின்னும் போது நம்ம அந்த டைம்ல என்டர் பண்ணி பார்க்கலாம். செபி வந்து டிஜிட்டல் கோல்டுக்கு வார்னிங் கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இங்க டிஜிட்டல் கோல்ட்ல பண்ண போறீங்க அப்படின்னா பேக்அப்ல நாங்க இல்ல, அதுக்கான ரெகுலேட்டரி பாடியா நாங்க இல்லாத ரீசனால அதுக்கு வந்து எங்களால எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட சேஃப்டியை பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஐபிஜேகே இந்தியன் புல்லியன் ஜுவல்லரி அசோசியேஷன் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று அந்த நியூஸ் வந்து சொல்லியிருப்போம். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பேக்அப் இல்ல நீங்க சொன்ன ரீசனால இங்க மக்கள் மத்தியில அந்த சென்டிமெண்ட் வந்து இங்க யங் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பண்ண மாட்டாங்க டிஜிட்டல் கோல்ட்ல. சோ அவங்க மத்தியில வந்து பயம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சோ அதனால நீங்க ரெகுலேட்டரி பாடியா வந்துருங்க. நாங்க வந்து ஒரு சில நாம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதே மாதிரி நாம்ஸ் வச்சாலும் நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். நீங்க ரெகுலேட்டரி பாடியா வந்துருங்க. இல்ல அப்படின்னா வேற என்ன ரெகுலேட்டரி பாடி வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செபி கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று எழுதிருந்தாங்க. இப்போ என்ன இந்த ஐபிஜேகே அசோசியேஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கிறது என்னவோ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனா இங்க டிஜிட்டல் கோல்டுன்றது 100% சேஃப் தான். என்ன ரீசனால அப்படின்னா நீங்க ஒரு டிஜிட்டல் கோல்டு நீங்க வாங்கறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதுமே நாங்க பிசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்ட பேக்அப் பண்ணி வச்சிருப்போம். 100% வந்து சேஃப்டியா தான் உங்களோட கோல்டு வந்து இருக்கு. அதே மாதிரி நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க இன்வெஸ்டர் கிட்ட இருந்து வாங்குறது பேங்க் மூலமா தான் வந்து வாங்குறோம். அதே மாதிரி நாங்க கையில வந்து வாங்குறது இல்ல. சோ அதனால இங்க பேங்க்ஸ் மூலமா வாங்குறதுனால இங்கேயுமே வந்து இங்க ஃப்ராட் அலர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் நடக்கிறதுக்கான அந்த ஒரு சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டியுமே இந்த பிசிக்கல் கோல்டோட அந்த வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி மூலமா தான் பண்ணப்படுது. சோ அதுவுமே வந்து நடக்குது. அந்த நீங்க உங்களோட வெப்சைட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆடிட் மூலமா தான் வந்து நடக்குது. அண்ட் நீங்க கோல்டு பொறுத்த வர அளவுல அதையுமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டுக்கு என்ன மாதிரியான அந்த அப்ரூவல் வந்து இருக்குமோ, அதாவது பிஐஎஸ் அந்த ஒரு சர்டிஃபைடா இருந்தாலும் சரி, அண்ட் தென் என்ஏபிஎலோட அந்த சர்டிஃபைடா இருந்தாலும் சரி, அதுவுமே பண்ணப்பட்டு தான் வருது. சோ எல்லா சைட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு சேஃபா தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த அசோசியேஷன் வந்து சொல்றாங்க. சோ இவங்க சொல்ற நியூஸ் எல்லாமே உண்மையானு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே இங்க செபி இல்லாத ரீசனால இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான கன்சர்னா வந்து இருக்கு. எலிலிலி நிறுவனம் வந்து $1 trillion மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ண போறாங்க. இப்படி ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபார்மா கம்பெனி $1 trillion அந்த மார்க்கெட் கேப் வந்து ரீச் பண்றது. ஏஐன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணாமலே இந்த கம்பெனி $1 trillion வேல்யூவேஷன் உள்ள கம்பெனி வந்து மாறதுக்கான எல்லா சான்சஸும் வந்து அமைஞ்சிருக்கு. $970 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதோட மார்க்கெட் கேப்பா வந்திருக்கு. இன்னும் $30 பில்லியன் தான் பேலன்ஸ். அது வந்ததுன்னும் போது $1 trillion மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மா கம்பெனியா வந்து இருப்பாங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க எப்படி ஏஐ அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குமியுதோ அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து பிளாக் பஸ்டர் ட்ரக்கா இருக்குது. வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் தான் வந்து இருக்கு. வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் போது எலிலியோட அந்த மோஞ்சரா ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஜெப்போண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து 2023 வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இங்க நார்த் அமெரிக்கா அந்த அதர் மார்க்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இருக்கு. ஸோ இங்க செப்போண்டோட அந்த ஒரு சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போய்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அந்த நீங்க மோஞ்சரா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போய்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அந்த நோவா நாடிஸ் கூட அந்த விகோவி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கம்ப்ரஸ் பண்ணிட்டு அதோட அதிகமா சேல்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க பண்ற சேல்ஸ் படி டிமாண்ட் வந்து இவங்களால ரீச் பண்ண முடியல. இன்னும் ஷார்டேஜா தான் இருக்கு. சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஷார்டேஜா தான் இருக்கு. அதிகமான ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட அவுட்லுக் படி பார்த்தோம் அப்படின்னா $40 பில்லியன் 2026 படி இந்த ஒரு மோஞ்சரால இருந்தே சேல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மோஞ்சரா பிளஸ் ஜெப்போன் இது ரெண்டுத்துல சேர்த்து $40 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல இருந்து மட்டும். இதே பினான்சியல் இயர் 2030 வந்து பாத்தீங்க அப்படின்னா $60 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இதோட அந்த வேல்யூஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே சொல்றதுக்கான ரீசன் வந்து மார்க்கெட்ல அந்த அளவுக்கு டிமாண்ட் வந்து இருக்கு. சோ இதுதான் நம்மளோட ஃபார்மா கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஜெனரிக் வெர்ஷன்ஸ் ஆஃப் த ட்ரக் தான் தயாரிச்சு விற்கிறதுக்கான பிளான்ல வந்து இறங்கி இருக்காங்க. சோ இங்க இந்த கம்பெனி இந்த அளவுக்கு மார்க்கெட் கேப் ரீச் பண்ணாலுமே நம்மளோட இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இது பிளஸா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுமே வந்து வெயிட் லாஸ் ட்ரக் அந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் வந்து தயாரிச்சு விற்க போறாங்க. டிசிஎஸ் கம்பெனி வந்து 5 இயர்ஸ்க்கான டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னா என்ஹெச்எஸ் கிட்ட சப்ளை செயின்காக வந்து ஜெயிச்சிருக்காங்க. என்ஹெச்எஸ்ன்றது நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ் சொல்லுவாங்க. இது வந்து யூகேல வந்து இருக்கு. சோ அந்த கம்பெனி கிட்ட 5 இயர்ஸ்க்கான சப்ளை செயின்கான அந்த ஒரு டீல் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. சோ இதுல டிசிஎஸ் கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ணி தருவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அந்த உங்களுக்கு கிளவுட் சர்வீசஸ் என்ன தேவைப்படுச்சுன்னா அதை பண்ணி தருவாங்க. அந்த அதுக்கான சப்போர்ட், அந்த மெயின்டெனன்ஸ், அந்த நீங்க கிளவுட் இன்டகிரேஷன், ஏஐ டூல் பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாமே வந்து இன்டகிரேஷன் வந்து பண்ணி தருவாங்க. சோ இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி தந்துட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் தந்துட்டாங்க அப்படின்னா
அந்த NHS கம்பெனி வந்து அவங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். அண்ட் தென் இவங்களால ஸ்மார்ட் அண்ட் தென் எஃபிஷியன்சியாவும் மூவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இந்த டீல் ஜெயிச்சது மூலமா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. குரோ கம்பெனி வந்து நேத்தும் 11% வந்து மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 90% மேல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ பிரைஸ் வந்து மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இப்ப வரைக்கும் மேட்ச் ஆகவே இல்லை. ஏன் ஏறுது அப்படின்ற ஒரு ஆன்சரே வந்து தெரியல. நவம்பர் 21 இதுக்கான மீட்டிங் வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் இந்த அளவுக்கு மார்க்கெட் ஏறி இருக்குல்ல, இதை வந்து மேட்ச் பண்ணதா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த Q2 ரிசல்ட்ஸ் வரட்டும், அந்த டைம்ல என்ன எதனா செக் பண்ணி பார்ப்போம். என்ன ரீசனால அப்படின்னா இந்த அளவுக்கு மார்க்கெட் ஏறினாலுமே அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகல, அதுக்கான எந்த நியூஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வரல. ஜைடஸ் லைசன்சஸ் வந்து சிங்கிள் சர்வ் காஃப் மெடிசன் வந்து லான்ச் பண்றாங்க. சோ இது லான்ச் பண்ற விதத்துல இவங்களோட அந்த பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா லான்ச் பண்றாங்க. சோ இது என்ன அதெல்லாம் டீடைலா வந்து பார்க்கலாம். சோ இந்த கம்பெனி காஃப் மெடிசன் தான் வந்து லான்ச் பண்றாங்க. 5 ml and then 10 ml வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. சோ இங்க இது எப்படி பேஷண்ட்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க இதோட பேக்கேஜிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐஜி மூலமா பேக்கேஜிங் வந்து பண்றாங்க. சோ இந்த ஒரு பேக்கேஜிங் வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடி டு கன்சியூமா வந்து இருக்கும். அதாவது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி அந்த பேக்கேஜிங் வந்து இருக்கும். அண்ட் தென் இது சிங்கிள் டோஸ் பேக்காவும் வந்து இருக்கும். அண்ட் தென் இது வந்து இந்த ஸ்பூன் அண்ட் தென் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம அளந்து நம்ம அந்த எம்எல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அளந்து சாப்பிடுவோம்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 5 ml and then 10 ml தானே லான்ச் பண்றாங்க. ஸோ அக்யூரேட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜிங் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால அக்யூரேட்டா இது 5 ml 5 ml பாக்கெட், 10 ml 10 ml பாக்கெட். ஸோ இந்த சிறப்புல வந்து பெரிய பாட்டில் வந்து கொடுக்காம ஸ்மாலான பாக்கெட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது மூலமா இவங்களுக்கு அதிகமா டெலிவரி வந்து பண்ண முடியும். இங்க வந்து ஹைஜீனாவும் பெட்டரா வந்து இருக்கும். அண்ட் தென் வேஸ்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களால கம்மி பண்ண முடியும். அண்ட் தென் மாசான ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களால லான்ச் பண்ண முடியும். மாசான வால்யூம்ல வந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஜைடஸ் லைசன்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட சிஓமே அதை தான் வந்து சொல்றாரு. பேஷண்ட்க்கு எந்த அளவுக்கு இங்க கன்வீனியன்ட்டா எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு ப்ராசஸ் வந்து ஈஸி பண்ண முடியுமோ அதற்கான ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இதுல பெர்ஃபெக்ட்டா வந்து அமையுது. டாடா ஸ்டீலோட கலிங் நகர் பிளான்ட் வந்து 10 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. சோ 2015 வந்து பாத்தீங்கன்னா இது இயர்லி கமெண்ட்ஸ்மெண்டா வந்து இருந்தது. சோ அங்க இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா ரன் பண்ணிட்டாங்க. கெபாசிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது 3 MTPA வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த கெபாசிட்டியா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 8 MTPA வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 50,000 கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இது வந்து டாடாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா வந்து இருக்கு. மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. அண்ட் தென் இந்த ஸ்டீல் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வகையான ஸ்டீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு வெளியே அனுப்புறாங்க. இது எல்லாமே ஹை குவாலிட்டி ஸ்டீல்ஸ் தான். சோ இதுல 100 வகையான ஸ்டீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு வெளியே அனுப்புறாங்க. சோ இந்த கம்பெனி வந்து பார்க்கும்போது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அப்பா இந்த ஸ்டீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா செகண்டா இருக்கு. இங்க இந்தியா ஃபர்ஸ்டாவும் அண்ட் தென் வேர்ல்ட்ல செகண்டா இருக்குது சொன்னல. இது யார் ரெகக்னேஷன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னேஷன் பண்ணி சொல்றாங்க. சோ டாடா ஸ்டீல் நிறுவனம் சூப்பரா தான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. முத்தூட் பினான்ஸோட ஃபினான்ஷியல் இயர் 2026 கைடன்ஸ் படி இங்க கோல்ட் லோன் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணி வைக்கிறாங்க. 21% முன்னாடி வச்சிருந்ததா இருந்துச்சு கைடன்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ 30ல இருந்து 31% வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸா வந்து வைக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ற பிளான்ல வந்து அமைஞ்சிட்டாங்க. என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க கோல்ட் லோன்ல மக்கள் எல்லாரும் குமியிறது வந்து எல்லாருமே பாக்குறாங்க. அந்த இது ஈஸி ஆக்சசபிளாவும் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்குது, இது ஈஸி ஆக்சசபிளா இருக்கு. அண்ட் இவங்க கோல்ட் லோன் வச்சு இவங்க பேக்டப்பா கொடுக்கறதுனால இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்ல. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. செகண்ட் ரீசனா வந்து இருக்குது இங்க RBI வந்து 2.5 lakh கீழே வந்து யாரெல்லாம் கோல்ட் லோன் வந்து வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃபாஸ்டா ப்ராசஸிங் வந்து பண்ணி கொடுத்துருங்க, டாக்குமெண்டேஷன்ல எல்லாமே சிம்பிளிஃபை வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இது எல்லாமே இந்த முத்தூட் பினான்ஸ் நிறுவனம் செயல்படுத்துற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. சோ அதனால இந்த கோல்ட் லோனோட அந்த ஒரு கைடன்ஸ் வந்து மாத்திருக்காங்க. மைக்ரோ ஃபைனான்ஸை பொறுத்தவரை 10,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா லோன் புக்கா முன்னாடி இருந்துச்சு. இப்போ 7,000 கோடி தான் லோன் புக்கா வந்து வச்சிருக்காங்க. சோ மைக்ரோ ஃபைனான்ஸ்ல உங்களோட எக்ஸ்போஷர் வந்து குறைக்கிறாங்க. என்ன ரீசனல் அப்படின்னா அதுல பிரஷர்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இங்க கோல்ட் லோனோட அந்த இண்டஸ்ட்ரி வைஸ் வரும்போது 13 trillion ரூபீஸ்க்கான கோல்ட் லோன் வந்து வச்சிருக்காங்க. இதுவே நம்ம முத்தூட் மந்தன் மணப்புரம் இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி NBFC எல்லாமே கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 3 trillion தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சோ 3 trillion ரூபீஸ் தான் இந்த கம்பெனிஸ் கிட்ட வந்து இருக்கு. இங்க பேங்க்ஸ் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா 13 trillion இருக்கு. சோ இந்த கேப் வந்து ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம்ல. சோ இந்த ஒரு ரீசனால இவங்க வந்து அவங்களோட கோல்ட் லோனோட இந்த ரிவிஷன் வந்து பண்ணிருக்காங்க. 42 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தவங்க வந்து சிப் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து 1,80 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிப் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஜெயிச்சது இந்த 42 லட்சம் ரூபாய் பண்ணாங்கல்ல அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான அமௌண்ட் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க லாஸ்டா ரிட்டர்னா பார்க்கும்போது. பட் ஆனா ஆக்சுவல் நம்பர்ஸ் இல்லாம ஒரு ரவுண்ட் ஃபிகரா வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்றா வராங்க அப்படின்னா 2 கேஸ் வந்து இருக்கு. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வருஷத்துல இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10,000 ரூபாய் பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. சோ அதான் ரவுண்ட் ஃபிகரா வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் சொல்றாங்க. இல்ல ஸ்டெப் அப்லாம் வந்து ஆட் பண்ணல. வெறும் 10,000 ரூபாய் வந்து பண்ணிட்டு வரதான் சொல்றாங்க. அடுத்த 35 வருஷம் பண்றதா வந்து சொல்றாங்க. அடுத்த 35 வருஷம் பண்ணும்போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 42 லட்சமா வந்து இருக்கு. இதோட அந்த CAGR பார்க்கும்போது 12% வச்சோம் அப்படின்னா 5.5 கோடி ரூபாய் ரிட்டர்னா வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. செகண்டா இருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 வயசுல தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1 லட்ச ரூபா வந்து பாத்தீங்கன்னா பர் மந்த் வந்து பண்றாங்க. இவங்க டோட்டலா 15 வருஷம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. இவங்க டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து 1,80 லட்ச ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4,75 லட்சம் தான் வந்து இருக்கு. அதே 12% ரிட்டர்ன் தான். பட் ஆனா இங்க என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க கேஸ் ஏக்கும் கேஸ் பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரன்சியேஷன் பார்க்கும்போது இங்க கேஸ் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷம் தான் டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 1 லட்சம் பண்ணாலுமே இவங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அமௌண்ட் அதிகமானாலுமே இவங்க டைம் வந்து கொடுத்தது 15 வருஷம் தான். பட் ஆனா முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க டைம் வந்து கொடுத்தது 35 வருஷம்.
ஸோ இந்த கேஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா டைம் தான் மணி வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம என்னைக்குமே மறக்கூடாது. மார்க்கெட் வந்து வலாட்டிலிட்டியா இருந்தாலுமே நம்ம வந்து சிப்பை வந்து கண்டினியூ பண்ணிட்டே போவோம். டெக் மஹேந்திரா, விப்ரோ, டிசிஎஸ் அண்ட் தென் HCL டெக், இன்ஃபோசிஸ் எல்லா ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நேத்து மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் வந்து ஃபெட் ரேட் கட் வந்து இதுக்கப்புறம் இருக்காது, அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிளம்பி இருக்கு. ஸோ ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணல அப்படின்னா இந்த டிசம்பர் மந்த் வந்து ரேட் கட் இல்லை அப்படின்னா இங்க கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு காஸ்ட் கண்ட்ரோல் வந்து நடந்துரும். அண்ட் தென் டைட்டனான பாலிசி நடக்கிறதுனால அவங்களும் டைட்டனான காஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால புது டீல்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் ஏற்கனவே இருக்க டீல்ஸ்க்கான அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிகரா வந்து இருக்கு. செகண்ட் ட்ரிகரா இருக்கிறது இங்க ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல வந்து வலாட்டிலிட்டி இருக்கிறத பாக்குறாங்க. இங்க சாஃப்ட் பேங்க் நிறுவனம் என்விடியால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டேக் வந்து வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்தாங்க. அதே மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ் அண்ட் தென் மார்கன் ஸ்டான்லில இருக்க சிஓ எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மேபி ஏஐ பப்ளா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மைக்கேல் ஹேரியன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க 2008 இந்த குளோபல் கிரைசிஸ் நடந்துச்சுல அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவங்க. அவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்விடியா அண்ட் தென் அந்த பெலண்டிர் இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூம்ல தான் வந்து இருக்கு. மேபி கிராஷ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நம்மளோட ஐடி கம்பெனிஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் தென் இங்க விப்ரோ எல்லா கம்பெனியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏஐல பண்ணிட்டு வராங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ட்ரிகராகவும் அமையுது. ஸோ இங்க ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் அது நம்ம ஐடி ஸ்டாக்ஸுக்கும் வந்து அமையுது. அண்ட் நீங்க ஐடி கம்பெனிக்கு கீ டேட்டாஸா வந்து இருக்குது யூஎஸோட டேட்டாவை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஸோ யூஎஸ்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வந்து இருக்கு, அண்ட் தென் இவங்களோட பாலிசி வந்து பாத்தீங்கன்னா எப்படி போய்கிட்டு இருக்கு, அந்த இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, எக்கனாமிக் சர்வே எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற அந்த டேட்டா எல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சுமே நம்ம இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பட் ஆனா இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் இருக்குல்ல, ஸோ அதனால அந்த டேட்டா வருது டிலே ஆகுது. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகரா வந்து இருக்கு. அண்ட் தென் ஃபோர்த் ட்ரிகரா வந்து இருக்கிறது மார்க்கெட்ல 5% நிஃப்டி ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஏறிச்சு லாஸ்ட் 3 நாள்ல. சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்து நடந்திருக்குதா வந்து சொல்றாங்க. இது எல்லாமே இந்த ஐடி கம்பெனிஸ்ல நடந்த ஒரு விஷயமா இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ற ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்க கன்சிடபிள் ஸ்டேஜ் தான் வந்து இருக்கு. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஓவர் பிரைஸ்டா வந்து ஆகாம அண்டர் வேல்யூஷன்ல தான் வந்து இருக்கு. அதே மாதிரி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் கரெக்டா இருக்கு, அண்டர் வேல்யூடா இருக்குது. விப்ரோ கம்பெனி வந்து இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஷேர் பைபேக் வந்து 20ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்க போகுது. இதுக்கான ரெக்கார்ட் டேட் 14ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் புதுசாலாம் யாராலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்க ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா தான் இதுல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ அந்த பைபேக் உள்ள வந்து போவோம். 20ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் எஃபெக்டிவ்ல வந்து இருக்க போகுது. அதாவது 4ல இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல வந்து இருக்க போகுது. சோ இதுல நீங்க உங்க broker ஆப் மூலமாவே வந்து போய் அப்ளை பண்ணிக்கலாம். டெண்டர் ரெக்வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். சோ இது உங்களோட broker ஆப்ல இல்ல அப்படின்னா உங்களோட broker வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க broker நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க அந்த டெண்டர் வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. டெண்டர் ஓபன் பண்ணி கொடுக்கும்போது TRS ன்னு சொல்லிட்டு ஒன்னு வரும். சோ அது வந்து ஒரு ப்ரூஃபா வந்து இருக்கும். டிரான்சாக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் அது வந்து ப்ரூஃபா இருக்கும். அதையும் வந்து கையில வச்சுக்கோங்க. சோ நீங்க உங்க ஆப்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்க ஸ்மாலான ஷேர் ஹோல்டர் இருக்கு அந்த கேட்டகரி 2 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தான ஷேர்ஸ்க்கு கம்மியா வச்சிருக்கோங்க. 2 லட்ச ரூபாய் இல்ல அப்படின்னா அதுக்கும் கம்மியா வச்சிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா 2 ஷேர் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியா வந்து இருக்கும். அதாவது நீங்க 11 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 ஷேர் வந்து இங்க பைபேக்ல வந்து அவங்க எடுத்துப்பாங்க. மீதி இருக்கிற ஷேர்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 11 ஷேர் தான் உங்ககிட்ட இருக்கு. பட் ஆனா நீங்க 2 அப்ளை பண்றீங்க, இல்ல நான் வந்து 4 வந்து பைபேக்ல கொடுக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க அதிகமா வந்து சேர்த்து அப்ளை பண்ணலாம். பட் ஆனா 2 வந்து கம்பெனி வந்து எடுத்துப்பாங்க. மீதி இருக்கிறது அந்த கம்பெனியோட அந்த டிமாண்டை பொறுத்து எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணப்படும். இப்படிதான் பைபேக் வந்து ஆக்ட் ஆக போகுது. 11 ஷேர் வச்சீங்க அப்படின்னா 2 ஷேர் வந்து எடுத்துப்பாங்க. அதுவும் மீறி நீங்க அப்ளை பண்ணனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனம் எடுக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க அந்த டாக்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து இது என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேரை பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 43% இயர் ஆன் இயர் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. அண்ட் தென் எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜினுமே கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி ரெவன்யூ என்னதான் மேக் பண்ணாலுமே ப்ராஃபிட் வந்து இங்க அடி வாங்குது. இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ரீசன் மார்ஜின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட கமாடிட்டி பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. அண்ட் இந்த கம்பெனி எக்ஸ்பென்சஸ்மே அதிகமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் காஸ்ட் வந்து இருக்கு. அண்ட் கமாடிட்டியோட அந்த இன்ஃபிளேஷன் வந்து இருக்கு. அண்ட் ஆட்கான ஸ்பெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இது எல்லா ரீசனும் கம்பைன் ஆகி இந்த கம்பெனியில நெட் ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. இப்போ அப்படியே செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது இங்க ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா SDA, LDAன்னு சொல்றாங்க. ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ், அடுத்தது லார்ஜ் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ். இதோட சேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல வந்து இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து பூம்ல வந்து கொடுக்கல. இதுவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கம்பெனி வந்து அக்யூசியேஷன் வந்து பண்ணிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை கம்பெனி 2022ல அக்யூசியேஷன் வந்து பண்ணிருந்தாங்க. அதோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சோ கிச்சன் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அதே மாதிரி லைட்னிங் செக்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இங்க ஸ்ட்ரீட் அண்ட் நம்ம வீட்ல யூஸ் பண்ற அந்த லைட் எல்லாம் இருக்குல்ல, கிராம்ப்டன் லைட்ஸ், அது எல்லாத்தோட சேல்ஸ்மே வந்து சூப்பரா தான் இருக்கு. சோ இங்க பெர்சன்டேஜஸ் வரும்போது இங்க ஃபேன்ஸ் அண்ட் இந்த LDA, SDA ஓட அந்த சேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5% நெகட்டிவ்ல வந்து இருக்கு. இதுவே வந்து இந்த கிச்சன் அப்ளையன்சஸ் பார்க்கும்போது 14% இயர் ஆன் இயர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நீங்க லைட்ஸ் வந்து பார்க்கும்போது 3% இயர் ஆன் இயர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட சோலார் பிசினஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா ஒரு 500 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் வந்து வச்சிருக்காங்க. இதுல 450 கோடி ரூபாய் ஆந்திரா ப்ராஜெக்டா வந்து இருக்கு. 50 கோடி ரூபாய்க்கு புது ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாமே சோலார் பேனல்ஸோட அந்த இன்ஸ்டாலேஷனுக்காக வந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸா வந்து இருக்கு.
ஸோ இந்த கம்பெனியுமே ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பரா பண்ற பிளான்ல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இது Q2 ரிசல்ட்ஸை பொறுத்தளவுல இந்த கம்பெனி அதிகமா ரெவன்யூ வந்து மேக் பண்ணாலுமே ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியல. இதுதான் இந்த கம்பெனியை ஷேர் இறக்கிறதுக்கான மேஜரான ரீசனா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி கிட்ட பெருசா வந்து கடனும் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த கம்பெனி கிட்ட வேற எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் கிடையாது. சேல்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் ஆகுது. ஸோ இதுதான் மேஜரான ட்ரிகரா இருக்கு எல்லாரும் செல் ஆஃப் பண்றதுக்கு. ஸோ அதுதான் இப்போ மார்க்கெட்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ 52 வீக் லோல வந்தாலுமே இந்த கம்பெனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அந்த அளவுக்கு மேக் பண்ண முடியாத ரீசன்ல இந்த கம்பெனி வந்து இறக்கி வச்சிருக்காங்க. நம்ம இன்வெஸ்டர் அப்ரோச் வந்து கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா வேல்யூஷன்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. மற்ற கம்பெனிஸோட இந்த வேல்யூஷனுக்கு இவங்க டிவிடெண்ட் அது எல்லாமே தராங்க. பட் ஆனா இது நான் ரொம்ப நாளா ட்ராக் பண்ண ரீசனால என்னால வந்து சொல்ல முடியல. நீங்க ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ப்ராஃபிட் எல்லாம் மூவ் ஆயிடுவாங்க. இந்த கம்பெனியோட செக்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் இந்த பிரைஸ்ல. ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல இதோட ஃபேவரிசம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்ல புதுசா தான் கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணியா பார்க்கலாம். இதுல இருக்க அந்த அதர் வேல்யூஷன் மெட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஒரு 30 ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இதுல நம்ம கன்சிடர் பண்ற மேஜரான ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. சோ அதுல இன்னைக்கு வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்க ஸ்டாக் வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 33% அக்டோபர் மந்த் மட்டும் ஏறி இருக்கு. செப்டம்பர் 2025 டு அக்டோபர் 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,70,00,000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா வாங்கியிருக்காங்க. இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1000 கோடி ரூபாய் வந்து இருக்கு. சோ இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 1000 கோடி ரூபாய் சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து வாங்கியிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு அமௌண்டான அந்த ஒரு ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஐடிஎஃப்சி பக்கம் போனோம் அப்படின்னா அதே செப்டம்பர் 25 டு அக்டோபர் 25 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6,79,00,000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ வந்து வரும்போது 7,000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவா வந்து வருது. இண்டஸ்இண்ட் பேங்க்லயுமே அதே மாதிரி தான் செப்டம்பர் 2025 டு அக்டோபர் 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,80,00,000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதோட மார்க்கெட் வேல்யூவா வந்து வரும்போது 15,300 கோடி ரூபாய் வந்து மார்க்கெட் வேல்யூவா வந்து இருக்கு. சோ இது ஃபுல்லாவே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு நடந்ததுனால தான் இந்த ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. சோ நம்மளோட பையிங் மட்டும் இல்லாம எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் எல்லாமே வாங்குற ரீசனால இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. சோ இதுதான் இன்னைக்கு ஓவரால் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ் வந்து சந்திப்போம். பாய்.